உலகிலே மக்கள் அதிகமாய் ஒன்று கூடும் கும்பமேளா திருவிழா. உலகின் திருவிழாக்களிலே அதிக மக்கள் திரளும் ஒரு திருவிழா என்றால் அது மகா கும்பமேளா தான். ஒரு நாளில் 3 கோடி பேரும் மொத்த திருவிழா நாட்களிலும் சேர்த்து 33 கோடி பேரும் என தீர்த்த நீராடி பெருஞ்சாதனை நிகழ்வுக்கான பெருமையையும் பெற்றுள்ளது. கும்பமேளா 2016. கும்பமேளாவை அங்குள்ள மொழி வழக்கில் சிம்மஸ்தா கும்பபர்வா என்று அழைக்கின்றனர். இந்த ஆண்டில் கும்பமேளா ஏப்ரல் 22 முதல் மே 21 வரை நடக்கின்றது. உஜ்ஜயினி புனித நதியான சிப்ரா நதியில் ஷகேஸ்தான் என்ற புனித நீராட பக்தர்கள் பூரண நிலவு நாளான ஏப்ரல் 22 குவிய தொடங்குகின்றனர். கும்பமேளா நடக்கும் இடங்கள் இந்தியாவில் நாசிக், உஜ்ஜயின், ஹரிதுவார், அலகாபாத் ஆகிய 4 இடங்களில் மட்டுமே கும்பமேளா நடக்கின்ற இடங்களாகும். அந்த ஊர்களில் உள்ள புனித நதிகள் தான் திருவிழா மையம். திரிவேணி சங்கமம் இந்துக்களின் புனித நதியாக விளங்கும் கங்கை, யமுனை மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அல்லது தற்போது இல்லாது போன சரஸ்வதி நதியும் சங்கமிப்பது திரிவேணி சங்கமமாகும். இந்த 3 ஆறுகளும் அலகாபாத்தில் சங்கமிக்கின்றது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுவதே முழு கும்பமேளா எனப்படுகிறது. 12வது முழு கும்பமேளா சிறப்புடையது. அதாவது 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவது அதுவே மகா கும்பமேளா என அழைக்கப்படுகிறது. மகா கும்பமேளாவே உலகில் மக்கள் அதிக அளவில் ஒன்று கூடும் திருவிழாவாகும். கும்பமேளாவுக்கான கதை. சாகாவரம் தரும் தேவலோக பானம் அமிர்தம். திருமாலின் வாகனமான கருடன் அந்த அமிர்த பானையை சுமந்து கொண்ட போது அதிலிருந்து அமுதம் சிந்தி பூமியில் 4 இடங்களில் விழுந்ததாகவும் அந்த இடங்களில் கும்பமேளா நேரத்தில் நீராடுவதால் தங்களுடைய உடல் மற்றும் உள்ளத்தின் அழுக்குகளை நீக்கும் என்றும் இந்துக்கள் நம்புகின்றனர். உஜ்ஜயினி மேளாவில் வானியல். உஜ்ஜயினி பகுதியில் இவ்விழா வைகாசி மாதத்தில் வருகிறது. சூரியனும் சந்திரனும் மேச ராசியிலும் வியாழன் சிம்ம ராசியிலும் மற்ற கோள்கள் எல்லாம் துலா ராசியிலும் உள்ள போது கும்பமேளா காலம் குறிக்கப்படுகிறது. அரை கும்பமேளா. ஒவ்வொரு 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரை கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. அது அலகாபாத்திலும் ஹரிதுவாரிலும் நடத்தப்படுகிறது. நாகா சாதுக்கள் வினோதம். நாகா சாதுக்கள் உடல் முழுவதும் திருநீறு பூசியபடி வேறு ஏதும் உடைகள் இன்றி மலர் மாலை மட்டும் அணிந்திருப்பர். இந்த நிர்வாண சாதுக்கள் அரஹர மகாதேவா என்று கூறியபடி மேலும் சில மந்திர உஷ்டானங்களை செய்தவாறே ஊர்வலமாக வந்து கடம் குளிரிலும் புனித நீராடுவர். இந்த சாதுக்கள் குளிப்பதற்கு ஆற்றில் ராம்குட் என்ற பகுதியை ஒதுக்கியுள்ளனர். குளிக்கும் போது அங்கிருந்தே பித்தளை காசுகளை ஆற்றில் வீசுவர். அதை மக்கள் தேடி எடுப்பர். அது கிடைத்தால் பலனுண்டு என்பது நம்பிக்கை. நெரிசலும் விபத்தும். 2013 ஆண்டில் நடைபெற்ற கும்பமேளாவில் பிப்ரவரி 10 அமாவாசை அன்று 3 கோடிக்கும் அதிகமான மக்கள் புனித நீராடினர். அன்று அலகாபாத் ரயில் நிலையத்தில் நெரிசலில் சிக்கி 33 பேர் இறந்தனர். 1954 நடந்த கும்பமேளாவிலும் கட்டுக்கடங்காத மக்கள் குவிந்ததால் நெரிசலில் சிக்கி நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். கும்பமேளா மிகப்பெரிய இந்து மதத்தினர் ஒருங்கிணைப்பு திருவிழா. இதில் புனித நீராடும் நம்பிக்கையே கருப்பொருள். லங்கா ஸ்ரீ உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.